Hi students, health and hygiene lesson நம்ம அடுத்து பார்க்க போகிறது transmission of communicable diseases. communicable diseases ஒருத்தவங்ககிட்டருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸை தான் நம்ம கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது இன்ஃபெக்டட் பர்சன் டு ஹெல்த்தி பர்சன், நார்மல் பர்சனுக்கு ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்கிட்டருந்து அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதை கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் இன்ஃபெக்டட் பர்சன் டு ஹெல்த்தி ஒன் த்ரூ இன்ஹேலேஷன். எந்தெந்த முறைகளெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது? இன்ஹேலேஷன், நம்ம மூச்சு காற்றை உள்ளே எடுக்கிறோம் பார்த்திங்களா, அதான் இன்ஹேல். கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர், அந்த ஃபுட்டு கெட்டு போயிருந்தா, வாட்டர் பொல்யூட்டடாக இருந்தா, அண்ட் கேரியர் ஆர்கானிசம்ஸ், ஒரு ஆர்கானிசம் அதை கேரி பண்ணிட்டு வந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மஸ்கிட்டோலாம் கேரி பண்ணிட்டு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி கேரியர் ஆர்கானிசம்ஸ். ஃபிசிக்கல் கான்டாக்ட், டைரெக்டாக நம்ம ஃபிசிக்கலாக அவங்கள டச் பண்ணுறதால வரக்கூடிய நோய்கள். பாடி ஃப்ளூயிட்ஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸால் வரக்கூடிய நோய்கள். த்ரூ அனிமல் பைட்ஸ், அனிமல்ஸ் நம்மளை பைட் பண்ணுச்சுன்னா அதனால் வரக்கூடிய நோய்கள். இந்த டிசீஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஒருத்தவங்ககிட்டருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஹேலேஷன் ஆர் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். Inhalation or droplet infection. Tiny droplets of moisture and mucus escape from our mouth and nose when we cough or sneeze. இப்போ நம்ம தும்மும் போது, இருமும் போது, அந்த ஸ்னீஸ் பண்ணுற தும்முற அந்த பகுதியிலேருந்து இந்த ட்ராப்லெட்ஸ், இந்த மியூக்கஸ் என்னாகுது? வெளியேறிடுது. இப்போ வெளியேறும் போது என்னாகுது? ட்ரை ஆகி நம்முடைய இன்ஹேல் பண்ணுற, நம்ம மூச்சு காற்று உள்ளே இழுக்கும் போது அந்த ட்ராப்லெட்ஸாக உள்ளே வந்துடுது. தீஸ் ட்ராப்லெட்ஸ் மே கண்டெயின் ஜெர்ம்ஸ். அப்போ அந்த ட்ராப்லெட்ஸில் என்ன இருக்கும்? ஜெர்ம்ஸ் இருக்குது, கிருமிகள் அதில் இருக்குது. தட் கேன் இன்ஃபெக்ட் எ ஹெல்த்தி பர்சன். இப்போது டின்னி ட்ராப்லெட்ஸ் ஆர் மாய்ஸ்சர் மியூக்கஸில் வழியாக எஸ்கேப் ஆகுது மவுத்துலேருந்து. ஸ்னீஸ் பண்ணும் போது, காஃப் பண்ணும் போது அந்த ட்ராப்லெட்டில் ஜெர்ம்ஸ் இருக்கும். அது ஹெல்த்தி பர்சன் இன்ஹேல் பண்ணும் போது உள்ளே வந்துடுது. அப்படி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது? காமன் கோல்டு, சாதாரண சளி பிடிக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே இதில் தான் வரும். காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா, tuberculosis and other respiratory diseases are spread through this mechanism. காமன் கோல்டு, நமக்கு சாதாரண சளி பிடிக்குது பார்த்திங்களா, இன்ஃப்ளூயன்ஸ், அந்த காய்ச்சல்லாம் வருது, டியூபர்குலோசிஸ், டிபி, காச நோயின்னு சொல்கிற மாதிரி, இது எல்லாமே ரெஸ்பிரேட்டரி சம்மந்தப்பட்ட டிசீஸ். அப்போ இது இன்ஹேல் பண்ணுறதால நமக்கு வரக்கூடிய டிசீஸாக இங்கே இருக்குது. அடுத்து கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். கண்டாமினேட்டட் ஃபுட்டு, அந்த ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு இல்லை வாட்டர் என்ன கெட்டு போயிருந்தா அதிலிருந்து இந்த disease spread ஆகும். The disease may be transmitted by the intake of food and water have been left uncovered or have become dirty with pathogens. இப்போ நம்ம கடைகள்லாம் போயிட்டு ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கி சாப்பிடுவோம், அது மூடி இருக்காது, அப்படியே ஓப்பனாக இருக்கும், நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், நிறைய பேத்தோஜன்ஸ் அது மேலே போய் படிஞ்சிருக்கும், அதை நம்ம அப்படியே வாங்கி சாப்பிடுவோம். அப்போ அந்த மாதிரி சாப்பிட்றதால வரக்கூடியது தான் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ். அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு டிசீஸ் டயரியா, அதில் வயிற்றுப்போக்கு, பேதி ஆகிறது, டைஃபாய்டு, சால்மோனல்லா டைஃபியால் வரக்கூடிய அந்த டைஃபாய்டு காய்ச்சல், காலரா, இதுவும் அந்த டிசென்ட்ரி, பேதி ஆகிறது தான் அதோடைய மெயின் சிம்டம். காலரா, விப்ரியோ காலரை உருவாக்குறது. அண்ட் அதர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசீசஸ். அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசீஸ்னு என்ன? கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன், அப்போ ஸ்டொமக்கும் இன்டெஸ்டைனும் சேர்ந்ததை பார்த்து தான் இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட், அந்த இடத்துல இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அடுத்து கேரியர் மெக்கானிசம்ஸ். கேரியர் ஆர்கானிசம்ஸ், வெக்டார், இந்த டிசீஸை ஒருத்தவங்க எடுத்து வந்து நம்ம பாடிக்குள்ளே அனுப்பிட்டு போயிடுறாங்க. The disease may also transmitted by certain vectors.
organisms or certain carriers organisms called vector. இப்போ அந்த டிசீஸை நம்ம பாடியில் டிரான்ஸ்மிட் பண்ணுற ஒரு சில ஆர்கானிசத்தை தான் நம்ம வெக்டார்னு சொல்கிறோம். வெக்டார் சச்சஸ் மஸ்கிட்டோ. இப்போ மலேரியாலாம் நமக்கு இப்போ எதனால் வருது? பிளாஸ்மோடியம் தான் உருவாக்குது மலேரியாவை. ஆனால் அந்த மலேரியா உருவாக்குற அந்த பிளாஸ்மோடியத்தை நம்ம பாடிக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கறது யாருன்னா அந்த மஸ்கிட்டோ தான். கேரி த பேத்தோஜன் இன்சைட் தேர் பாடிஸ் அண்ட் டிரான்ஸ்மிட் தெம் த்ரூ பைட்ஸ். அதனுடைய பாடியில் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம பாடியில் அதை பைட் பண்ணும்போது நம்ம பாடியில் அனுப்பி விட்டுருக்கு. சச் டிசீஸ் கால் வெக்டார் பார்ன் டிசீஸ். இப்போ அந்த மாதிரி நோய்கள்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? வெக்டாரால் உருவாக்கக்கூடிய டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், டெங்கு, வைரல் என்செஃபலோட்டிஸ், ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் வெக்டார் பார்ன் டிசீஸ். டெங்கு காய்ச்சல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது டிசீஸ் ஒன்று. வைரல் என்செஃபலைட்டிஸ், வைரஸால் ஏற்படக்கூடிய என்செஃபலைட்டிஸ்னால் மூளையில் வர இன்ஃபெக்ஷன், அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிரெயின், அதுதான் இந்த என்செஃபலைட்டிஸ். ஸ்லீப்பிங் சிக்னஸ், இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ் எதனால் வருது அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிப்பனோசோமியாசிஸ்ன்றது தான் ஒரு மைக்ரோப்ஸ், அதுதான் இந்த ப்ராப்ளத்தை உருவாக்குது, இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ். இதை உருவாக்குற அந்த வெக்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா செட்சி ஃப்ளை, க்ளோசோனியா பல்பாலிஸ். இந்த ஃப்ளை தான் அது நம்ம பாடியில் கொண்டு வந்து சேர்த்துடுது. இதெல்லாமே வெக்டார் பார்ன் டிசீஸ்க்கு உண்டான எக்ஸாம்பிள். சரி, வேறு எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகுது? த்ரூ ஃபிசிக்கல் கான்டாக்ட். Some diseases transmitted through direct contact with the infected person, such as touching, sharing cloth and other articles. இப்போ அவங்கள நம்ம டச் பண்ணுறதால, அவங்களுடைய கிளாத் துணிகளை நம்ம பயன்படுத்துறதால நமக்கு வரக்கூடிய நோய்களை தான் இந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட். ஒரு சில டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வருது நமக்கு. அதில் எக்ஸாம்பிள் மம்ஸ், மீசல்ஸ், இந்த அம்மை நோய்கள்லாம் சொல்கிறோம்ல, புட்டாலம்மை, அப்புறம் தட்டம்மை, மீசல்ஸ், மம்ஸ், ரிங்வார்ம்ஸ், படர்தாமரைலாம் சொல்கிறோம் பாருங்கள், ஸ்கேபிஸ், சொறி சிரங்கு, இது எல்லாமே டைரெக்டாக நம்ம பாடியில் உருவாகுது, டைரக்ட் கான்டாக்டில் உருவாகுது. டிசீஸ் கேன் ஆல்சோ ஸ்ப்ரெட் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ், ஜென்ரலி அஸ் ரிசல்ட் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. ஒரு சில டிசீஸ்லாம் நம்ம பாடியில் டைரெக்டாக ஃப்ளூயிட் மூலிமா ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படி இல்லைனா செக்ஷுவல் ஆக்டிவிட்டியாலையும் நம்ம பாடியில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கொனேரியா உருவாக்குறது நெசசரியா கொனேரியா, இந்த வெட்டை நோயின்னு சொல்லுவோம் இது தமிழில். கொனேரியா, சிப்லிசிஸ், புண்ணு, ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் புண்ணு வர்றது சிப்லிசிஸ். இந்த சிப்லிசிஸை உருவாக்குறது எர்சீனியா பெஸ்டிஸ், இந்த சிப்லிஸ். எய்ட்ஸ், ஹெச்ஐவி, இது எல்லாமே கம்யூனிகபிள் டிசீஸாக நம்ம பார்க்குறோம். அடுத்து அனிமல் பைட்ஸ். ஒரு சில டிசீஸ்லாம் அனிமல் பைட், அனிமல்ஸ்லாம் நம்மளை பைட் பண்ணுறதால, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்லாம் பைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாய்க்கடி, இதனால் வரக்கூடிய டிசீசஸ். ஸ்ப்ரெட் த்ரூ பைட் அண்ட் இன்ஃபெக்டட் அனிமல், பாதிக்கப்பட்ட அந்த அனிமல். வெறும் நாய் கடிச்சுன்னா நமக்கு ரேபிஸ் வந்துடாது, அந்த அனிமலுக்கும் அது ரேபிட் டாகாக இருக்கும், அந்த அனிமலுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கணும். We might get infected with rabies. அதனால் வரக்கூடியது தான் ரேபிஸ், வைரல் டிசீஸ். பைட் by monkeys and bats are also transmitted disease causing germs such as bacteria or virus. இப்போ monkeys and bat, வவ்வால், இது கடித்தாலும் நமக்கு டிசீஸ் நிறைய வருது, ரேபிஸும் வரும். சரிங்களா? டாக்